நித்யானந்தம். அன்னை லோகநாயகி சுவாமிஜியை கருவுற்றிருந்த போது சுவாமியின் தாத்தா அனுதினமும் அருணாச்சலேஸ்வரரிடம் எனக்கு அந்த சிவனே பேர குழந்தையாய் பிறக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்வதும், தன் பாட்டி வேலம்மாள் தனக்கு அந்த மீனாட்சி தேவியை பேர குழந்தையாய் பிறக்க வேண்டும் என பிரார்த்தனையாக அண்ணாமலையாரிடம் மனம் கசிந்துருகி வேண்டினார்கள். அன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த மங்கள நன்னாளில் 1978ஆம் ஆண்டு சித்திரை நட்சத்திரத்தில் கன்னிராசி கன்னி லக்கணத்தில் 12 திங்கள் தவமாய் காத்திருந்து சிவஜோதியே தவசீல ஞான குழந்தையாய் மகனாய் சுவாமிஜி நினைக்க முக்தி தரும் தலமான ஜான பூமியில் அவதரித்தார் என்றோ பூண்டி மகன் சொல்லியது. அந்த அப்பனே அருணாச்சல சிவனே பிள்ளையாய் பிறப்பான் போ என்ற தெய்வீக வாக்கு எனதுரையாக தனுதுரையாக திருவாய் மலர்ந்தருளிய தெய்வீக மொழி அன்னை லோகநாயகி மனதில் காதில் மணிவாசகமாய் ரீங்காரமிட்டது. இனிய வேளையிலே அழகு நளினம் செம்மேனி குழந்தையாய் இணையார் திருவடி கலந்த சிவன் மீனாட்சி அருளுடன் புண்ணிய பூமி திருவண்ணாமலையில் அவதரித்தார். ஐயனின் அவதாரத்தை ஞானிகள் ரிஷிகள் மொத்த பிரபஞ்சமும் மலர்தூவி கொண்டாடினார்கள். பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்தருளும் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவ பெருமானின் அவதாரத்தை பக்தி பரவசத்தோடு பாடல் வழி கண்டு கேட்டு மகிழ்வோம். வாருங்கள்.